எப்போவுமே பார்க்குற சன்ரைஸ் தான். ஆனா, சில நாள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். மங்கையர்கள் எல்லாருக்குமே என்னோட மங்கையர் தின வாழ்த்துக்கள வந்து நான் சொல்லிக்கிறேன். என்னோட ரொட்டீன் ஒர்க்க ஒரு ரேண்டம் விளாகா தான் இதில நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா, இந்த மாரி சின்ன சின்ன வேலை எல்லாமே பார்த்துட்ருந்தேன். பெட்டுக்கு கீழ இந்த மாரி ஸ்டோரேஜ் வச்சுக்கிறதுனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பில்லோ, பெட்ஷீட் எல்லாமே அதில வச்சிடலாம். ரொம்பவே நீட்டா இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறமா வாஷிங் மிஷினும் போட்டுட்ருந்தேன். இப்போ ரீசென்ட்டா வந்து நானு ஃபேப்ரிக் கண்டிஷனர் வந்து ரெகுலராவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஸ்மெல்லுக்காக. ஒயிட் கிளாத்தெல்லாம் நம்ம தனியா வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சோம் அப்படின்னா, அந்த ஒயிட் கிளாத் வந்து நல்லா மெயின்டெயின் ஆகும். அப்புறமா இன்றைக்கி நான் மாவு அரைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன். நான் எப்போ மாவு அரைச்சாலும் உளுந்த வடைக்கும் சேர்த்தே வந்து அரைச்சி வச்சுருவேன். இன்றைக்கி நான் ஆப்பத்துக்கும் உளுந்த வடைக்கும் அரைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி. இந்த ரேஷியோவுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து போட்டால் போதும் ஆப்பத்துக்கு. கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா உளுந்த வடைக்கு வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அவல் வந்து ஒரு குட்டி டம்ளரில் ஊற வச்சுக்கிறேன். அவல் ஊற வச்சு சேர்த்து அரைக்கும் போது இட்லி தோசை மாவாக இருந்தாலும் சரி, ஆப்ப மாவாக இருந்தாலும் சரி, நல்ல சாஃப்டாக வரும். அப்புறமா இன்னொரு டிப் என்னென்னா, உளுந்த வடைக்கு அரைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா, அந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றியே நான் ஊற வச்சுக்கிறேன். நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அரைக்கிறதுக்கும் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஒரு சாரீ வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு விண்டேஜ் டைப் சாரீ. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கலம்கரி காட்டன் மெட்டீரியலில். இதோட பார்டர் வந்து ஆன்டிக் ஜரியோட ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அவங்க வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே சிங்கிள் பீஸ் வாங்கினாலும் தராங்க. அவங்க பேஜ் வந்து கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். பிளாக்கில் மல்டி கலர் வந்தாலே அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது. பிளாக்கில் மல்டி கலரில் பிரிண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக அந்த பார்டர் கொடுத்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த சம்மர் டைம்லலாம் அந்த மாதிரி மெட்டீரியல் கட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஊற வச்சது எல்லாமே ஒரு 5 ஹார்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஊறியிருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து உளுந்த வடைக்கு அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து நான் போட்டுக்கிறேன். உளுந்த வடைக்கு அரைக்கும் போது எப்போவுமே நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தெளித்து தான் அரைக்கணும். மாவு வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உளுந்த வடையும் சரியாக வராது, நிறைய எண்ணெய் குடிச்சிடும். அதனால் அந்த மாதிரி லைட்டாக தெளித்து வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அந்த உளுந்த வடை மாவு வந்து நல்லா திக்காக அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வடை வந்து செய்யும் போதும் ஈஸியாக வரும். இந்த மாதிரி அரைச்சி வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக ஆப்ப மாவையுமே போட்டு விட்டு வாஷ் பண்ண துணியை வந்து போட மறந்ததால் அதையுமே வந்து போட்டுட்ருந்தேன். இந்த மாதிரி கொடி டைப் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம மேலே வரைக்கும் நல்லா ஏற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டுட்டு மேலே ஏற்றி விட்டோம் அப்படின்னா தலையில் தட்டாமல் இருக்கும். மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த கொடி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து டில்ட்டிங் கிரைண்டர். எனக்கு வந்து இந்த ஒரு கேபினெட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து மாவு அரைச்சி முடிச்சுட்டு பாத்திரத்தை அங்கே வச்சுட்டு கிரைண்டரை வந்து டில்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னா மாவு வந்து அதில் கலெக்ட் ஆகிரும். இப்போ ஆப்ப மாவுமே அரைச்சி முடிச்சாச்சு. ஆப்ப மாவு எப்போவுமே நல்லா ஸ்மூத்தாக வந்து அரைச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம 3 in 1 பேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பம், தோசை, அப்புறமா குழிப்பணியாரம் 3மே வந்து இந்த மாவில் நம்ம செஞ்சுக்கலாம். ஓவர் நைட் புளிக்க விட்டுட்டு யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆப்ப மாவை வெளியில் வச்சுட்டு வடை மாவு மட்டும் நான் காலையில் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். சம்மர் வரப்போகுதுன்றதுனால எதை வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணுறோமோ இல்லையோ ஃப்ரூட்ஸை வந்து கண்டிப்பாக ரீஸ்டாக் பண்ணி வச்சிடணும். பசங்களுக்குமே நிறையா ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து ஆரஞ்சு வந்து சீசனில் இருக்குது. அதனால் நிறையா ஆரஞ்சு வந்து நம்ம வாங்கி சாப்பிட்லாம். நாங்களுமே சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுனால எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சாச்சு.